பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தபசு நாட்களின் வாலிபர் கூடுதலுக்காக கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் சுவாமி எங்களுடைய பேராயர், ஆயர், சபை மக்கள், எங்களுடைய பிசி மெம்பர்ஸ், யூத் செக்ரட்டரி மற்றும் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொடுக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் கீர்த்தனையில் 71வது பாடல், குருசில் தொங்கிய பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். குருசில் தொங்கிய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே, நித்திய நித்தியமான ராஜாவே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்கிற தேவனே, இந்த நல்ல ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலங்களிலே நீர் எங்களோடு இந்த வாலிபர்களோடு பேசும்படியாக அடியனை மறைத்து உடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நான் பார்க்க போற பகுதி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலிப பருவத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது அப்படின்ற காரியத்தை தான் இப்ப வேத பகுதியை வாசிச்சோம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்திலிருந்து 30 முடிய நம்ம வாசித்து கேட்டோம். அதுல முக்கியமா 29ஆம் வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, நுகம் அதாவது இந்த வாலிப பிரயாணத்துல நுகத்தை ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மாடு மேல ஒரு நுகத்தை சுமக்க வைக்கும் போது அது நுகத்தடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாடு வந்து அந்த நுகத்தை இழுத்தாதான் தன்னுடைய சுமையை என்ன பண்ண முடியும், லெக்குவாக்கி அதை எடுத்துக்கொண்டு போக முடியும். இல்லைன்னா அதால எடுத்துக்கொண்டு போக முடியாது. அதனாலதான் அது மேல நுகத்தை அதனுடைய எஜமான் வைக்கிறான். அதுக்கு அந்த மாடு வந்து எப்படி செயல்படுது, தன்னை தாழ்த்துது, சாந்தமா அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி நுகம் அப்படின்னு வேதத்தின் படி பார்க்க போனோம்னா வசனம். இந்த வசனத்தை நாம எப்படி சாந்தமாக மனத்தாழ்மையோட ஏற்றுக்கொள்றோமா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த விஷயத்த நாம செய்யறோமா செய்யலையா அப்படின்றதுதான் வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள்
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இதை இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி நல்லாவே நமக்கு தெரியும். எகிப்து தேசத்திலிருந்து அவர் அழைத்து கொண்டு வந்தப்ப அவங்க அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவங்க கீழ்ப்படியலை. ஏன்னா வழங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வழிகளில் நின்று போக பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே, என்ன வசனம் தான் நமக்கு நல்ல வழியை காட்டும். அப்படிப்பட்ட வசனத்துல நாம நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? சாந்தமாகவும் மனத்தாழ்மையாகவும் ஆண்டவருடைய வசனத்தை என்ன பண்ணிக்கணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு கடைசியா? நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நாங்க நடக்க மாட்டோம், வசனத்தின்படி என்ன பண்ண மாட்டோம்? செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் இதை டீப்பா புதிய ஏற்பாடுல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, முடிந்தால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம், வாலிப பிள்ளைகள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படித்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வசனம் அழகா ஆண்டவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ பத்தி எப்படி இருந்தாரா? கிறிஸ்து சிந்தை, அந்த சிந்தை அவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்துச்சு. பிதாவை சொல்ற ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான் ஆண்டவருடைய ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும், சிலுவையின் பாதை வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நிமிஷமும் ஏற்றுக்கொண்டே இருந்தார் ஆண்டவருடைய வார்த்தையை, தேவனுடைய காரியங்களை செவி கொடுத்து கொண்டே இருந்தார். அதுதான் இந்த பகுதி சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்த நாம ஏற்றுக்கொண்டே இருந்தோம், அதாவது வசனம் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொண்டே இருந்தோம்னா நமக்கு நித்திய ஜீவனை தேவன் அளிக்கிறவரா இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த காலம், அதாவது இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல நாமளும் சில நுகங்களை, அதாவது வசனத்தின்படி நாம செயல்படும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு நமக்கு ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 3 விஷயம். 1 ஆத்மாவுக்கு, 2வது ஆவிக்கு, 3வது சரீரத்துக்கு. இந்த 3 விஷயத்தை தான் ஆண்டவர் வேதத்துல சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆத்மான்றது நம்மளுடைய இருதயம். நம்ம இருதயத்துக்கு என்னென்ன காரியங்களை சிந்திச்சு செயல்படுறோம் அப்படின்றத அந்த ஆத்மால இருந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஆவின்றத நம்ம பேசுற விஷயம், என்னென்ன காரியங்களெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்றது தான் ஆவியின் குறை. சரீரம்னா நம்ம செய்யற செயல்கள், எப்படி செயல்படுறோம். இந்த 3 விஷயத்துல இருந்து நம்ம என்ன வசனத்தின் மூலியமா கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது ஆத்மாவுக்கு எந்த வசனத்துல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு பார்த்தா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம், நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போட்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கும்? சுய புத்தியின் மேல் சாயாது. சுயமா நாம சிந்திக்க கூடாது. எந்த விஷயங்களையும் நாம சுயமா சிந்திச்சு நாம எடுக்கக்கூடாது முடிவுகள். ஆண்டவருக்கு தாழ்மையாகவும் மனத்தாழ்மையாகவும் நாம செயல்படுற பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா
இந்த வசனத்தின்படி நம்மளை தாழ்த்தணும். நாமளா விஷயங்களை முடிவு எடுக்கவே கூடாது. ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த வசனத்தின்படி உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வழிகளை நினைக்கணும்னா வசனத்தின்படி நம்ம வழிகளை நினைக்கும் பொழுது அது செவ்வாய்ப்படுத்துகிறதா இருக்கு. நம்மளுடைய பாதை செவ்வாய்ப்படுத்துவார். அப்ப நம்ம ஞானின்னு எண்ணிக்கிட்டு பெருமையா இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம்னா கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவோம். இதுதான் வசனத்தின்படி இருக்கிறது. நம்மளுடைய ஆத்மாவில் அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன பண்ணும்? செவி கொடுக்கிறதா இருக்கு. இரண்டாவது ஆவியை குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இந்த அதாவது 2 ராஜாக்கள், எல்லாரும் என்னை கவனிக்கிறீங்களா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது. 9ஆம் வசனத்தை தான் நான் இப்ப வாசிச்சிருக்கேன். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சத்தியம் உங்களுக்கு புரியும். என்ன சொல்ல வராருன்னா, இங்க ஒரு குஷ்டரோகி, அதாவது 4 குஷ்டரோகிங்க ஊருக்கு வெளியே, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்க குஷ்டரோகியா இருந்தாங்கன்னா ஊருக்கு வெளியே புறம்பே தள்ளி வைப்பாங்க அவங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு சீரிய நாட்டு ஃபுல்லா யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. இந்த பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். அப்படி பயந்து ஓடுன அந்த இடத்துல இவர்கள் 4 குஷ்டரோகிகளும் பஞ்ச காலத்துல இருக்கிறதுனால தனக்கு உணவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் தேடுறாங்க. அந்த தேடும் தான் அந்த கிராமத்துல யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்த இடத்துல எல்லா பொருட்களையும் எல்லா உணவுகளையும் எடுத்து தனக்கு சேகரிச்சு கொள்றாங்க. இதை சேகரித்து தன் சுயமா அதை வைத்து கொள்ளாம உடனே என்ன பண்றாங்க, இதை போய் நம்ம ஊருக்கு அறிவிப்போம், அதாவது நற்செய்தியா இதை போய் சொல்லுவோம். சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும், இது ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. தங்களுடைய ஆவியில அதை முடிவெடுத்து உடனே அந்த செயல்பாடு. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நாம ஆண்டவருக்கு நற்செய்தி சொல்ற பிள்ளைகளா இருக்கணும் இல்லையா? அப்ப நாம இந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு ஒவ்வொரு வசனங்கள் மூலமா நமக்கு கிரியை செய்வார். ஆத்மாவில் நம்ம வசனங்களை வைத்து கொண்டா மட்டும் பார்த்தாரு. அதாவது என்ன, இங்க தேவனோட சமூகத்துல ஆண்டவரை பத்தி கேட்கிறோம், ஐயா சொல்றாரு, நிறைய வார்த்தைகள் சொல்றாரு, எல்லாம் கேட்கிறோம். கேட்டுட்டு அதை என்ன பண்ணிடுறோம், இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போறோமா, இல்ல நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு போய் இந்த வார்த்தையை சொல்றோம். இந்த குஷ்டரோகிங்க செய்ததை போல நாம செய்யறோமா இல்ல செய்யாம இருக்கிறோமான்றது தான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம என்ன பண்ணிடக்கூடாது, வார்த்தையை மூடி வைக்க கூடாது. உடனே ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கறது தான் நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. வசனம் அதுதான் சொல்லுது. இந்த காலகட்டம் ஒரு உபயோகமா இருக்கும். ஏன்னா இந்த லென்த் காலகட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல ஆண்டவருடைய பாடுகள், மரணம், அடக்கம் இதை குறித்து நாம பிறருக்கு சொல்ற ஒரு வாய்ப்பு. இவங்க எப்படி அந்த காலகட்டத்தை நற்செய்தியா தன்னை எடுத்துக்கொண்டு அதை போய் அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு தைரியமா, குஷ்டரோகம் இருந்தாலும் பரவாயில்லை நாம ஆண்டவரை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு அங்க இருந்த நன்மையான காரியத்தை அப்படி நாம எடுத்துக்கொள்ளணும். அவங்க உணவுகளை எடுத்துக்கொண்டது போல நாம எந்த உணவு எடுத்துக்கிறோம், வசனம் என்கிற உணவை எடுத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு நாம பகிர்ந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுதான் நாம செய்யற விஷயங்களா இருக்குது. ஆத்மாவில் ஆகும். சரீரத்துல என்ன செய்யணும், ஒரு வாலிபர்களா நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா சங்கீதம் 119 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறது நான் தானே. ஒவ்வொரு வாலிபர்களும் நம்மளுடைய வழியை என்ன பண்ணிக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை வைத்து சுத்தம் செய்து கொண்டே இருந்தா மட்டும்தான் நம்ம சரீரத்துல என்ன பண்ண முடியாது, பாவம் செய்யாமல், ஆண்டவருக்கு மீறுதல் செய்யாமல், அவருக்கு அக்கிரமமான காரியங்கள் செயல்படாமல் நாம நம்மளுடைய
ஆத்துமாவையும் ஆவியையும் காத்துக்கொள்ள முடியும். அப்போ முதலாவது சரீரத்துல நம்ம கிரியையில செயல்படுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஆத்துமாவை ரெடி பண்ணணும். அப்ப அந்த ஆத்துமாவை ரெடி பண்ணணும்னா முதல்ல வசனங்கள்ல உட்காந்து தியானம் செய்து அதை ஆண்டவருக்குள்ளாக நம்ம வசனங்களை கொண்டு போய் உள்ள வைத்து கொண்டாதான் அதை என்ன பண்ண முடியும், நற்செய்தியா வாயில அறிக்கை செய்ய முடியும். அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி காட்ட முடியும். இதுதான் இந்த நாட்கள்ல நாம செய்ய வேண்டிய விஷயம். சிலுவை பாடுகள்ல குறித்து அநேகருக்கு நாம என்ன பண்ணலாம், நற்செய்தியாக அறிவிக்கலாம். இது இந்த காலம் இல்லைங்களா? இந்த காலத்தை நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலைன்னா நாம நித்திய ஜீவனை அடைய முடியாது. ஆகவே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு கற்றுக்கொண்ட ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவில, என்னுடைய ஆவியில, என்னுடைய சரீரத்துல நான் பிறருக்கு இந்த காலகட்டத்துல உம்முடைய மரணத்தையும் உம்முடைய அடக்கத்தையும் உம்முடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து நான் பிரசங்கிக்கும்படியாக என் தேவன் என்னை இறக்க பாராட்டி அப்பா நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் உடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நுகத்தை அந்த வசனத்தை நாங்கள் பிறருக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறுதி ஜெபம். பிதாவே, நாளிலும் கூட விசேஷமாய் இந்த வாலிப கூட கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அதுக்காக நன்றி. தவசு நாளிலும் ஒரு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் ஆண்டவரே அதை நாங்கள் கேட்கும்படியாகவும் எங்களை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளாக எங்களை நாங்கள் முற்றுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அதுபடியாய் கூட எங்கள் குடிசேகத்திலையும் எங்களை நடத்தி வருகிற எங்கள் ஆயரையும் ஆண்டவரே அப்பா சோதரம் அவள் குடும்பத்தினரையும் ஆண்டவரே சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே சபை மக்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா மென்மேலும் எங்க சபை மற்ற எல்லாவற்றிற்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சபையாய் இந்த இடத்துல பிரதிஷ்டப்பட்டு விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இன்னும் அநேக கூடுதல்களை அநேக ஆசீர்வாதங்களை சபைக்கு தந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாய் நல்ல ஒரு மனதை கற்றுக் கொடுத்து இன்னும் விசேஷத்த காரியத்தை கற்று செய்து முடிக்கும்படியாக நாங்கள் தரம் தாழ்த்தி உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மேம்படுங்க ஆசீர்வாதம். இயேசு நாமத்தில் பிதாவே. பரமண்டலின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்கள் கடனாளிகள்